உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை. மாவு இல்லையேன்னு கவலையே பட வேண்டாம். ஸோ இதை ஆக்சுவல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 7-8 மிளகு தட்டி வச்சுட்டு அதையும் தனியாக வச்சுப்போம். 4 மிளகாய் வற்றல் அதை போட்டுக்கலாம். இந்த மிளகு தட்டி வச்சது ப்ளஸ் பொடியாக நறுக்கின இஞ்சி அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க வேண்டியது தான். தண்ணி தனியாக விட வேண்டாம். தக்காளி போட்டு அரைக்கும்பொழுது அதுவே நல்ல ஜூஸியாக மாறிடும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்ச தக்காளி அந்த நல்ல ஒரு ஜூஸ் ஃபார்மில் வந்துடுச்சு பார்த்திங்களா. இதில் நாம் மற்ற பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு, அதுக்கு பிறகு ரொம்ப அந்த ஒரு ரோஸ்ட் பண்ணாத சன்ன ரவை அது ஒரு 1/2 கப்பு போட்டால் போதும். பொடியாக நறுக்கின வெங்காயம், நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாமும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது நல்ல அந்த ஸ்பூனால் கலந்து விட்டு ஓரளவுக்கு இதெல்லாம் கலக்கும்பொழுது எல்லாமே ஓரளவுக்கு கலந்துரும். ஆனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணியை விட்டு ஒரு பாருங்கள், இந்த தக்காளியோட ஜூஸ் இதுலேயே இதெல்லாம் கலக்கும். ஆனால் இந்த ரவை ஊறணும் இல்லையா, அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். போட்டு அதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ இந்த ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுற வேண்டியது தான். அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறணும். மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. எடுத்துட்டு இப்போ மாவு தோசை இருக்கு இல்லையா, அது மாதிரி இது இருக்கக்கூடாது. நல்ல ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இந்த தக்காளி தோசை. அதனால் 1.5 கப்பு 2 கப்பு போல் தண்ணியை விட்டுக்கோங்க. மாவு தோசையில் சென்டரில் மாவு வச்சு கரண்டியால் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். இதில் விசிறி வாக்கணும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஸோ நல்லா கலந்துருங்க. இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விசிறி வாக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே தண்ணியை கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ கல் நல்லா போட்டு இந்த தோசைக்கல் நல்லா சுட்டிருக்கணுங்க. அந்த சூடான சமயத்தில் அந்த தண்ணியாக இருக்கிறது பார்த்திங்களா, இந்த தக்காளி தோசையை அப்படியே விசிறி பார்ப்போம். பெரிய பெரிய இடம் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் அதில் மாவு விட்டால் போதும். சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாவால் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இதை அப்படியே முருகலாக வர அளவுக்கு வி ஹாவ் டு வெயிட். இப்போ பாருங்கள், எண்ணெய் அப்படியே கிறிஸ்பியாக மாறிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்படியே மேலே எழும்பி வரும். அது காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இது வரைக்கும் வி ஹாவ் டு அலோ. ரொம்ப ஹையில் வச்சிடக்கூடாது, ரொம்ப சிம்மிலையும் வேண்டாம். 3/4 இதில் வைங்க போதும். இதை இப்படி வச்சுட்டு இதை ஜஸ்ட்டு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதை எடுத்துகிட்டு பாருங்கள். எ வெரி கோல்டன் கலர்டு கிறிஸ்பி இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை இஸ் ரெடி. மாவு இல்லையேன்னு கவலையே படாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் அண்ட் என்ஜாய்.